ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த vlogல வந்து மார்னிங் 11 இருந்து ஈவினிங் 6 வரைக்கும் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு பிரேக் எடுத்துகிற சமயம் ஏதாவது ஒரு எனர்ஜி பூஸ்டர் ட்ரிங்க் குடிப்போம் இல்லையா, டீ காஃபின்னு. அதுக்கு பதிலாக தான் இன்றைக்கி நான் வந்து க்ரீன் டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். எப்போ நான் மட்டும் தான் தனியாக குடிப்பேன். இன்றைக்கி அவருக்கும் வேணும்னு கேட்டதுனால 2 பேருக்கு சேர்த்தே போட்டுட்டேன். டீ குடித்த கையோட காலையில் வாஷ் பண்ண டிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு குவீனாக வெஜ் புலாவ் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவருக்கும் யாஹவிக்கும் காலையிலேயே சமைச்சு வச்சுட்டேன். சாம்பாரை வச்சு முட்டை வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். நான் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறதுனால எனக்கு வரைக்கும் நான் தனியாக சமைச்சிக்குவேன். காலையில் 7 மணிக்கு குவீனாக ஊற வச்சுட்டேன். அப்போ தான் மதியானம் செய்யறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. ஒரு 4 to 5 hours ஊற வச்சுட்டு செஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக வரும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுட்டு செய்யலாம். கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச பீட்ரூட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அரை அழகுக்கு குவீனா எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். சப்போஸ் 1 டம்ளருக்குன்னா அதுக்கு 3 மடங்கு தண்ணி விடணும். 1 டம்ளர் குவீனாக்கு 3 கிளாஸ் தண்ணி விடணும். அரை அழகுக்கு குவீனா எடுத்துருக்கிறதுனால 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிறேன். குவீனா சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. குவீனா இப்போ கடைங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கிது. இதில் வந்து ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சுன்றதுனால ரொம்ப ஹெல்தி. அதே சமயம் இதில் கேலரிஸ் ரொம்ப கம்மி. ஸோ எடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்க்கறதுக்கு ரவுண்டாக ஃப்ளாட்டாக இருக்கும். சின்னதாக ஒரு ரிங்கு போட்ட மாதிரி இருக்கும். இது கூட நான் வந்து குக்கும்பர் ரைத்தா தான் செஞ்சுருந்தேன். ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 மணிக்கு லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டிஷ்ஷஸ் எல்லாம் விழுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஏபிசி ஜூஸ் செஞ்சுட்டு அதோட திப்பிங்கெல்லாம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன், செடிங்களுக்கு உரமாக ஊற்றுறதுக்காக. அது வச்சு 1 வீக் ஆகிடுச்சு. நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதை டைல்யூட் பண்ணிவிட்டு செடிங்களுக்கு ஊற்றலான்னு எடுத்துக்கிட்டேன். மிஷினில் கொஞ்சம் துணி போட வேண்டியது இருந்துச்சு. ஸோ 4 மணிக்கா மேலே வந்து ஃபஸ்ட்டு மிஷினில் துணியை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வேலையை பார்த்தேன். திப்பியெல்லாம் கொஞ்சம் தண்ணியோட பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ஃபர்மெண்ட் ஆகும்போது காற்று சேரும். ஸோ மூடி வந்து டைட்டாக மூடாமல் லேசாக திறந்து வச்ச மாதிரி இருக்கணும். அதே சமயம் மேலே ஏடு மாதிரி கட்டும். ப்ளஸ் குட் பாக்டீரியா தான். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏசி வெண்ட்லேருந்து வர தண்ணி கூட வந்து பக்கெட்டில் பிடிச்சி வச்சிருவேன். அதில் வந்து கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னு அப்படியே பாசி சேரும். அந்த தண்ணியை வந்து நான் இதில் கலந்துக்கிட்டேன். ஒரு வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நிறைய தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செடிக்கு ஊற்றியாச்சு. உங்கள் வீட்டில் மீன் வளர்க்குறீங்க அப்படின்னா மீன் தொட்டியில் இருக்கிற அந்த மீன் கழிவுகள், பாசப்பிடிப்பு எல்லாமே இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தண்ணி வந்து நீங்கள் செடிகளுக்கு ஊற்றலாம். நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அயன் காஸ்ட் எல்லாம் வாங்கணுன்ட்டு என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி வாங்கியாச்சு. நீங்கள் டெய்லி என்னோட மினி விலாகை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தவாவும் கடாயும் காம்போ ஆஃபரில் தான் எடுத்தேன். இந்த தடுக்கா பேன் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக வந்தது. இது ப்ரீ சீசன்றதுனால கொஞ்சம் ஈஸி யூசேஜ் தான். எப்படி மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தது. அதுபடி தான் செய்கிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து 4 நாள் ஆச்சு. கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலான்னு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். எப்படியோ அதில் தண்ணி பட்டு கொஞ்சம் ரஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. சின்ன வயசில் நான் வந்து சைக்கிள் க்ளீன் பண்ணும்போது ரஸ்ட் இருந்துச்சுன்னா அம்மா சொல்லுவாங்க, உப்பு காகிதம் போட்டு தேய். அப்படி உப்பு காகிதம் இல்லைன்னா கொஞ்சம் கிச்சன்லேருந்து உப்பு கொடுப்பாங்க, தேய்ச்சி க்ளீன் பண்ண சொல்லுவாங்க, பளிச்சுன்னு ஆகிடும். அதே மாதிரி ட்ரை பண்ணேன். உப்பு தூவி தேய்ச்சி பார்த்தேன், நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. நீங்களும் இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உடனே சமைக்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த வெங்காயம் கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு டிஸ்கார்ட் பண்ணிடணும், அதை தூக்கி போட்டுடணும். அதுக்கப்புறமா திரும்பவும் வாஷ் பண்ணணும், ஏதாவது கருப்பு இருந்தால் வந்துடும். அதுக்கப்புறமா ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம வந்து ஆயில் கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சிடணும். ஏற்கனவே உடல் ஹேண்டில் வச்ச தோசை தவை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதே ஞாபகத்தில் இந்த ஹேண்டில் பிடிச்சோன்னா சோலி முடிஞ்சது. அதுக்காகவே இந்த சிலிகான் ஹேண்டில் வாங்கினேன். சூடு இருக்கும் போதே ஃபிக்ஸ் பண்ணதுனால ஈஸியாக போயிடுச்சு. 6 மணி போல் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் சைட் டிஷ் சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது பேர் நிசாம் தம் சிக்கன் தர்பாரின்னு சொல்லுவாங்க. 300 கிராம் சிக்கனுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 கரண்டி தயிர், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கலந்து வச்சிருங்க. ஒரு 30 நிமிஷம் ஊறணும். இது ஒரு மொஹலாய் டிஷ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல ராஜாக்கள் கல்யாணத்துலலாம் வந்து இந்த ரெசிபி கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ரிச்சாக டேஸ்டியாக இருக்கும். யாஹவிக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்காக தான் இன்றைக்கி செய்கிறேன். நான் டயட்டில் இருக்கிறதுனால நான் சாப்பிட மாட்டேன். 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் மெரினேஷன் டைம்லேயே சப்பாத்திக்கு மாவு பேசி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ கிரேவி தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. அதோட 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை,
உடச்சி சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவர் இறங்கும். கடாயில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அது நல்லா ஃப்ளேவர் இறங்கியிருக்கும், அந்த ஆனியன் ஃப்ளேவர். அந்த ஆயில்லேருந்தே ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுலேயே நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணுங்கள். அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சிக்கன் மேரினேஷனை நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கிரேவிக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் ஒரு 15 மினிட்ஸ் வேக விடுங்க. சிக்கன் வேகிற டைம்லேயே நம்ம வந்து ஒரு 15லேருந்து 20 பாதாம் நம்ம வந்து நல்லா மையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கிறதுக்கு தண்ணிக்கு பதிலாக காசாத பச்சை பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. சிக்கன் 90% குக் ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃப்ரைடு ஆனியன்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டு நம்ம என்ன கன்சிஸ்டன்சி எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி க்ரீம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட க்ரீம் இல்லாதனால காய்ச்சாத ஃபுல் க்ரீம் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். எதுவும் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் எதுவும் வராது, நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி கசக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஹோட்டலில் சாப்பிட்ற பட்டர் சிக்கன் மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.